நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈவன் வேறு மாதிரி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. எங்கேயும் எப்போது வந்து ரோடு அவேர்னஸ் பற்றி ஒன்று பண்ணியிருந்தேன். அது எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி ஈவன் வேறு மாதிரியும் பிடிச்சிருக்கு. நான் எங்கேயோ போய் முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து இதை வந்து ஒரு ஆக்ஷன் லவ் த்ரில்லர் அந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் எப்படி கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் கிளைமேக்ஸ் அதோட எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு சிட்டி பேஸ்ட் மூவி அண்ட் ரொமான்டிக் வித் ஹியூஜ் டோஸ் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்குது. வெரி பாசிட்டிவ். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயராக ஷூட்டிங் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி இவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து தேட்டரில் தான் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் தேட்டர்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. I really thank Sarvanan sir that he gave me this break and this launch in such a big banner, UTV and Tirupati Brothers. Romba Nandri for giving me such a big break. So it's been great working with Vikram sir because Romba fortunate to work with him. He's from a big family and I feel great to have worked with him. It's been a great learning experience and enjoyed myself to the fullest. என்னது பிரிச்சு பாருங்க. டேய் கண்டிப்பா ட்ரீட் வேணும். ஓம் முருகன் துணை மீன் தொட்டி 350 மீனுக்கு உயர்தர ஃபுட் 1800. என்னது இது? இல்ல அன்னைக்கு நீங்க மீனை கொடுத்துட்டு மறந்து போயிட்டீங்க. அப்படியே வச்சிருந்தா செத்துரும்ல, அதுக்காக ஃபிஷ் டேங்க் வாங்கினேன். அதோட விலை இது. இது மீனுக்கு போட வாங்கின ஃபுட்டோட விலை. அன்னைக்கு உங்ககிட்ட மீனை கொடுக்கறதுக்கு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணினே அது. இது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனது. அப்புறம் இப்போ இங்க வந்ததுக்கான ஆட்டோ செலவு. ட்ரீட் வேணுமா? என்ன படிக்கிற? பி. எத்தனை அரியர்? 10. சொல்லு, நாங்களும் அப்படிதான். 18. உன் கூட்டில் பார்த்தாலே தெரியுது. அது என்ன 1600க்கு 1800 போட்டு வச்சிருக்க? இல்ல, நானும் என் தங்கச்சியும் மீனுக்கு ஃபுட் வாங்க போனப்போ அவள் ஐஸ்கிரீம் கேட்டா. சரின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டோம். இந்த பணம்லாம் அம்மா அரியருக்கு கட்ட சொல்லி கொடுத்தது. இந்த செலவோட ஐஸ்கிரீம் வாங்கினதையும் போட்டால் நீங்கள் கூட்டி பார்க்காம கொடுத்துருவீங்கன்னு என் தங்கச்சி சொன்னா. நீ பண்ண செலவுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் கொடுத்த மீனை மட்டும் வச்சுட்டு நீ கிளம்பு. நீங்கள் பணம் கொடுப்பீங்க நம்பிதான் அதெல்லாம் பண்ணேன். அரியர் கட்டுறதுக்காக வாங்கினது. இப்போ மறுபடியும் பணம் கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. ப்ளீஸுங்க. டேய் கொடுத்துட்றா. சரி, நாளைக்கு வாங்கிக்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. அஃப்கோர்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 988 428 4044. நான் தான். சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் மிஸ்ட் கால் கொடுக்குறேன். வரேங்க. பாய். 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 ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வம்சி வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க வம்சி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வம்சி கண்டிப்பாக வந்து அந்த பேர் கிடைக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருந்தது. அது மட்டும் இல்லை, வம்சி நல்லா கோஆப்ரேட் பண்ணார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும். இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தா ஒரு ரியலான ஒரு ரோட்டை அப்படியே பிளாக் பண்ணி அவர் ரோட்டில் போட்டோம். ரோட்டில் போகும்போது அப்படியே மற்ற வெஹிக்கிள்லாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அது வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண வெஹிக்கிள்ஸ் கிடையாது. ஸோ இன்ட்ரோல் பிளாக்ல அப்படி ஒரு லைவான லொக்கேஷனில் அப்படி பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணணும். அது பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் வந்து அதே மாதிரி அவரை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இடம், அங்கே அவர் ஒன்று பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது.
ஸோ அவர் என்ன சொல்லலாம், அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தது மாரி அவரோட கோஆப்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. The character which I play, his name is Ishwaran. He's a rowdy. He's a goon whose brother is a politician, and he does all kinds of crime to keep his brother on top, and he plays around with the system and eventually gets punished for it by the hero. That's what I'm playing in the movie. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல காந்தி நினைப்பா? படத்தில் வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து மாஸ்டர் ராஜசேகர் செஞ்சுருக்காரு. எந்த அளவுக்கு ரா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த சினிமேட்டிக்காக வேணாம், பார்க்கும்போது நிஜமாலே ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்குங்கிறது தான் டைரக்டரோட மைண்ட் செட்டு. ஸோ அப்படி செஞ்ச விஷயங்கள் நிறையா 3-4 ஃபைட் இருக்குது படத்தில். அண்ட் வம்சி வில்லன் ஆர்டிஸ்ட், எங்கள் 2 பேருக்குள்ளே மொத்தம் 2 சண்டை இருக்குது. அண்ட் ரொம்ப லாட் ஆஃப் ரிஸ்க் 2 பேருமே எடுத்திருக்கோம். அண்ட் ஒண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு ஹீரோனோட ஒரு லவ் சீனில் எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும், அதே மாதிரி ஸ்டன் சீன் வரப்போது வில்லனோட இருக்கணும், இல்லாட்டி ஈஸியாக அடிபடும். அண்ட் அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சார். நானும் எந்த அளவுக்கு அவரை ஹெல்ப் பண்ண முடியுமோ 2 பேரும் we helped each other a lot. So it was a very good experience. இதில் வந்து ஒரே ஒரு ஷாட்டு தான் ஹெலிகாமு. அது வந்து படம் பார்த்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஹீரோ வந்து தேடிட்டு வரும்போது அந்த பில்டிங்கை அந்த அவளை ஹீரோயினை ஹைட் பண்ணி வச்சுருக்க இடத்த எக்ஸ்டாப்ளீஸ் பண்ணுற அந்த ஒரு ஷாட்டு ரொம்ப அந்த லொக்கேஷனை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி தான் அந்த சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். ஸோ எனக்கு கிடைச்ச அந்த த்ரில் ஃபீல் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அந்த ஒரு ஷாட்டு வந்து அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அதை எப்படி பண்ணலாங்கும்போது ஒரு ஹெலிகாமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபிங்கிறது ரொம்பவே மெயின். பிகாஸ் ஒரு 5 கேரக்டருக்குள்ளே நடக்கிற படமாக இருந்தால் கூட இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு 17 ஸ்டோரி பில்டிங். அது வந்து அதை கேப்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது சக்தி சார் சினிமாட்டோகிராஃபர் ரொம்பவே கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வச்சு, ஹெலிகேம்ஸ் வச்சு, ஜிம்மி ஜிப்ஸை வச்சு நிறைய ஆங்கிள்ஸில் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இதில் அவருக்கு நிச்சயம் பெரிய பேர். ஒரே ஒரு ஷாட்டு, அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் ரிஹர்சல், ஒரு நாள் டேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி 2 நாள் சேர்ந்து ஒரே ஒரு ஷாட் எடுத்தோம். தேட்டரில் படம் பார்த்தவங்க எல்லாருமே பர்டிகுலராக அந்த ஷாட்டை சொன்னாங்க. அது எப்படி எடுத்தீங்க எப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம். Thanks to the Fight Master team because of their support, because of their encouragement, and thanks to my parents' support. They're the strength. So because of them, I could perform those stunts, and the outcome has come very well. So I hope you will love the movie. Hello. உங்களை எங்கெல்லாம் தேடுது? பஸ்ல வர மாட்டேங்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மிஸ் கால் கொடுத்தா கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு ரிப்ளையும் இல்லை. நீங்க இரு. என்ன எதுக்காக பார்க்கணும்? பெரிய இவன் எதுவுமே தெரியாத புப்பா. என்ன மெசேஜ்? நீ யாரு? இவளோட தங்கச்சி. இதை கேளுங்க. என்னது இது? இவளோட மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட மதிப்பிற்குரிய குணா அவர்களுக்கு உங்களை பார்த்த நாள் முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் நினைவாகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுத்த மீன் என் மனம் எனும் கடலில் நீந்தி என் நெஞ்சில் நீங்க போதும் ஆஃப் பண்ணு. என்ன லவ்வா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ற? எல்லாம் தெரியும். உங்க பேர் குணா. விஸ்காம் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஜ் 26, ஹைட் 6.1.
வெயிட் 69, சம்டைம்ஸ் 72. உங்க ஜாதகத்துல 2 வைஃப்னு இருக்கு. அதனால கல்யாணத்தன்னைக்கு இவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டா அந்த தோஷம் கழிஞ்சிரும். அதையும் சொல்லு. அப்புறம் 8th படிக்கும்போது மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க அக்கா பொண்ணுக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருக்கீங்க. 8th வா? இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியும். சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அக்கா பொண்ணு மல்லிகாவும் கிளாஸ்மேட். Actually, the whole movie shooting ரொம்ப பிடிச்சிருக்கா 1 year because the role ரொம்ப challenging and at the same time risky and very interesting to perform such a role. And Saravanan sir has done a very good characterization of all the characters, like the villain Vamsi sir and Ganesh Venkatraman sir, Vikram sir, Mali and Surabhi, which is me. So all the characters have given very important part, and Malini plays a very important role in the movie and a very integral part of the story. ஃபஸ்ட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸ் என்னென்னா லிங்கு சார் சொன்னது தான். என்னென்னா படம் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதில் என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கிறீங்க, இந்த படம் தான் மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னாரு. அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தையாக இருந்தது. நான் அந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை, அவர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் எங்கள் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார், அவர் படம் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. ஸோ எங்கள் டைரக்டரே அப்படி சொன்னது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இவனுங்கெல்லாம் எங்கே சார் படித்து உருப்பட போகிறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களாக தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனால் ரியல் ஹீரோ யார் தெரியுமா? மியூசிக் சத்யான்னு சொல்லும்போது ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். இதில் 6 சாங் இருக்குது. 6 சாங்கும் வந்து எனக்கு பிடிக்கும். 6 சாங்குமே எல்லாமே கதையோட ட்ராவல் பண்ணுற சாங்குங்க. அதனால் அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. என்னென்னா கதையை மீறி ரொம்ப அப்படி போகாமல் கதைக்கான சாங்ஸ் தான் எல்லாமே இருக்கும். அது ஸ்க்ரீனில் எல்லா சாங்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லிரிக்ஸ் வந்து விவேகா சார் 3 சாங் எழுதியிருக்காரு, நான் முத்துக்குமார் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு, அண்ட் தென் மணி அமுதன்னு சொல்லிட்டு நியூ அப்கமிங் லிரிக் ரைட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒரு புதியதொரு கவிஞன் செய்வோம் டீம்ன்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து நான் முத்துக்குமார் சாரோட சாங் என்ன மறந்தேன்ற பாடல், அது வந்து மதுஸ்ரீ பாடியிருக்காங்க. அது அழகான ஒரு கான்செப்ட், மறந்தேன்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சு ரொம்ப அழகாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லிரிக்ஸாக இருக்குது. உன்னை நினைத்து என்னை
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். My name is Bobby Chemanur. I am running jewelry showroom since 151 years. This is 151 years old company. Name of the company, Bobby Chemanur International Jewelers. And about my life vision, whatever profit we make out of this company, 60% utilized for charity. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த தேரன்பில்லை புருவத்தில் கண்டேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த தேரன்பில்லை புருவத்தில் கண்டேனே. தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் வெண்மையில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் வெண்மையில் கண்டேனே. இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்றேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த தேரன்பில்லை புருவத்தில் கண்டேனே. பொதிகை மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உன் நடையழகா, பொதிகை மலையில் புறப்படும் தென்றல் புதியவளே உன் நடையழகா, புதுவை நகரில் புரட்சி கவியில் குயிலோசை உன் வாய்மொழியோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிழைதான்
to introduce, there is called Bobby Friends Blood Bank, already having 2 lakhs members, blood donors there, including my friends and Bobby fans, Bobby staff, everybody there. Anytime free blood for anybody. So now I'm planning to run 600 kilometer, every day 50 kilometer for this social cause. So many friends joining with me to run whichever possible distance, and this is the cause for message will be give blood, save lives. This is, so I'm expecting crores and crores people should register in the Bobby Friends Blood Bank, Bobby Chemanur official, and any time in the world, this should be the biggest blood bank. That's why I'm running 600 kilometer. So anytime free blood for anybody. That's another my purpose, life vision. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சர்தாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல் பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தா எதிர் நீச்சல் தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லவ்ல 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 விழுந்துட்டேன், எங்க கவலை 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 மறந்துட்டேன். அவளை 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 நினைச்சிட்டேன், இப்ப பகல 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 இரவ தொலைச்சிட்டேன். வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன், அன்னையில இருந்து நான் என்னென்னப்போ ஆனேன். ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே, போனேனே போனேனே எங்கேயோ போனேனே. நீ சொல்ல போல இருக்கேன்னு சொல்ல முடியல, அடி சிலையெல்லாம் ஒன்ன போல வாசம் கொடுக்கல. ஒரு நதி போல இருக்கேன்னு எண்ண முடியல, நீ நடந்தாலே கடல் போல கூட்டம் தெருவுல. இங்க பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உன் மூக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தாம் போல. என் காதல் சொல்ல வச்சுட்டா, என்ன மீனாக துள்ள வச்சுட்டா. என்னாச்சோ ஏதாச்சோ ஏதேதோ ஆயாச்சோ. என் உயிர் மேல ஓயாம தீய மூட்டுற, அடி வலிக்குன்னா என்னன்னு நல்லா காட்டுற. ஒரு எறும்பாக சிறுசாத்தான் காதல் தெரியுது, அது யானை போல சில நேரம் மாறி மிதிக்குது. ஏழும் படைஞ்ச மாவு கட்டு போட்டு திருத்த முடியும், இதயத்துக்கு மருந்து போட காதலுக்கு தெரியும். தலை மேல வான ஓரசம், தலகீழ எல்லாம் தெரியும். ஏதேதோ ஆனேனே எங்கேயோ போனேனே. மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், விழியாலே நீ என்னை தீண்டினாய்.